மக்களே, ஒரு பிரேக்கிங் நியூஸு. வந்து ஒரு 16 மணி நேரம் ஆயிப்போச்சு. கொஞ்சம் ஆற போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து வேலைக்கு, காலேஜு, ஸ்கூலு பல வேலைகள்லாம் இருந்திருக்குங்கிற காரணத்தினால, அப்பவே வீடியோ போடாம விட்டேன். பட் இப்ப வந்துட்டோம்ல. நேத்து நைட்டு சொன்ன மாரி, மிட் நைட்ல ஹென்றி வின்டர்ன்னு ஒரு ஜர்னலிஸ்ட் இத பிரேக் பண்றாப்ல. மார்கஸ் ராஷ்வர்டு தன்னுடைய ஸ்கூலுக்கு போயிருக்காப்ல. பழைய ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளுக்கெல்லாம் பிரசன்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு பிரசன்ட்ஸ் குடுத்துருக்காப்ல. ஒரு 420 குழந்தைகளுக்கு. மார்கஸ் ராஷ்வர்டு பல காலமா இது பண்ற வேலை தான். கொரோனா காலத்தில கூட எகெயின்ஸ்டா கவர்மெண்ட்டுக்கே எகெயின்ஸ்டா போயி, குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு, தண்ணிலாம் கரெக்ட்டா குடுக்கணுமாப்பா, அப்படின்னு தலைவன் ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சு, அ நல்ல விஷயங்களை பண்ணிக் கொண்டிருந்தார் ராஷ்வர்ட். ஸோ, இது வந்து வழக்கமா பண்ற விஷயம் தான். அது பண்ணிட்டு ஹென்றி வின்டரும் அந்த இடத்துக்கு போயிருக்காப்ல. போயி மார்கஸ் ராஷ்வர்ட கப்பைஸ் அடிச்சு கேட்ச் பண்ணியிருக்காப்ல. கேட்ச் பண்ணி, "தம்பி, இந்த மாரி டார்பி எப்பவும் நான் வெளிய உட்கார வச்சுட்டானுங்க. கொஞ்சம் சலசலப்பா இருக்கே. என்ன மேட்ரு? ஏது மேட்ருன்னு?" பேசியிருக்காப்ல. அந்த பேசியிருந்த மேட்ர ட்விட்டர் அதாவது எக்ஸ்ல போட்டிருக்காப்ல. ஸோ இது வந்து ராஷ்வர்டு சும்மா கேண்டிடா உட்காந்து பேசினத எடுத்து போட்ட மேட்டர் கிடையாது. வித் ஃபுல் அப்ரூவல் 2 பேரும் உட்காந்து இட்ஸ் லைக் சிட் டவுன் பேசிட்டு, "மார்கஸே இத நான் போட்டுக்கிட்டா இன்டர்நெட்ல" அப்படின்னு கேட்டு, "போட்டுக்கட்டும்" அப்படின்னு சொல்லியிருந்தாலே ஒழிய, இத வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ராஷ்வர்ட் வந்து என்ன சொல்றாப்லன்னா, ஓகே. Rashford will leave United one day, possibly in the January transfer window, given the mood inside Carrington. Carrington தான் வந்து யுனைட்டடோட ட்ரெய்னிங் காம்ப்ளெக்ஸு, ட்ரெய்னிங் பிட்ச் இருக்கிற ஏரியா. But his influence will remain with many children across the country, following his ongoing work tackling childhood poverty. அத தான் வந்து நம்ம முதல்லயே சொன்னோம். தலைவன் வந்து குழந்தைகளுக்காக நெறைய விஷயத்த பண்ணியிருக்கான். எம்பி அவார்டும் கூட குடுத்துருக்காங்க. It was emotional to hear that 100% Rashford told me of the 4 years old, 4 years old's words of thanks. I don't like to see kids go through what I went through growing up. ஸோ ராஷ்வர்ட் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால இதெல்லாம் போட்டிருக்காப்புல. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைகள ஹெல்ப் பண்ண மேட்ரு. ஸோ இத ஸ்கிப் பண்ணிருவோம். ஆ ஓகே. ராஷ்வர்டுக்கு வந்த டிஎம்ஸு, அதாவது மேட்ச்ல நல்லா விளையாடலன்னா, இந்த கெட்ட வார்த்தையில திட்டுறது, வந்து கொலை பண்ணிருவேன்னு சொல்றது, இந்த மாரி சில சல்லித்தனமான மெசேஜ்கள பல பேர் அனுப்புறாங்க. ஒண்ணுமில்லாத நம்மளுக்கே பல பேர் வந்து கெட்ட வார்த்தையில மெசேஜ் அனுப்புறானுங்க. ராஷ்வர்ட்லாம் சும்மா சாதாரண ஆளா? ஸோ அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஆ பண்ணக்கூடாது. பட் தடுக்க முடியாது. ஏன்னா கீபோர்ட் வாரியர்ஸ் வாட் கேன் யூ டூ? ராமிஃபிகேஷன்ஸ் இல்ல. என்ன வேணா அனுப்பிச்சுக்கலாங்கிற ஒரே காரணத்தினால, நம்ம மக்களும் அ அவனே, இவனேன்னு அனுப்பிச்சிடுறாங்க போல. ஸோ அதுக்கு ராஷ்வர்ட் என்ன சொல்றாப்லன்னா, "ஐ டூ ஃபீல் மிஸ் அண்டர்ஸ்டுட் பட் ஐ அம் ஃபைன் வித் இட்." நான் வந்து பண்றத பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது ஓகே தான். ஆ வேற என்ன? "ஐ அம் எ வெரி சிம்பிள் பெர்சன். ஐ லவ் ஃபுட்பால். தட்ஸ் மை லைஃப் ஃப்ரம் த பிகினிங்." ஸோ ஃபுட்பால் தான் எனக்கு எல்லாமே. அத தான் வந்து சின்னதுலேருந்து நான் பார்த்துக்கிருக்கேன். அதுதான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறாப்புல. இப்போ ராஷ்வர்டுக்கு 27 வயசு ஆயிப்போச்சு. ஸோ இன்னும் வந்து வந்து பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரு அப்படின்லாம் ராஷ்வர்ட அட்ரஸ் பண்ண விரும்பல நானு. 9 வருஷமா ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க ஒரு பிளேயரு. பட் இட்ஸ் ஓகே. தலைவன் என்ன சொல்றான்னா, இந்த வெளிய உட்கார வச்சுட்டாங்க. இந்த கொஸ்டின ஹென்றி வின்டர் கேட்டிருப்பாப்ல போல. இந்த டார்பி எப்போ நம்ம வெளிய உட்கார வச்சுட்டாங்க. அத பத்தி என்ன நினைக்கிற? இட் இஸ் டிஸ்ஹார்ட்டனிங். அதாவது மனம் உடைஞ்சு போயிட்டேன். ஆ இந்த டார்பி மேட்ச்லேருந்து வெளிய உட்கார்ந்தது. பட் இட் ஹாஸ் ஹேப்பன்ட். நடந்து போச்சு. நம்ம ஜெயிச்சுட்டோம். யுனைட்டட் ஜெயிச்சிருச்சு. லெட்ஸ் மூவ் ஆன். இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டிசப்பாயிண்டடா தான் இருக்கேன். ஆனா வந்து என்ன பண்றது? இத நினைச்சு நான் என்ன உட்கார்ந்து அழுகவா முடியும்? முன்னாடி அழுதுருப்பேன். ஆனா வந்து இப்ப வயசாயிருச்சு. ஸோ இந்த மாரி செட்பேக்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டு போற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படிங்கிறாப்ல. ஸோ அகெயின் இத பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிட்டோம். ஏன் ராஷ்வர்ட் வெளிய? ஏன் அமரும் எடுக்கல? அந்த அந்த பல மேட்டர் பேசிட்டோம். நேத்து கூட ராஷ்வர்ட பத்தி தான் லைவ்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்டர் அப்படி. ஆ ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து டீட்டெயிலிங் இன்னைக்கு காலையில, அதாவது நேத்து காலையில ராஷ்வர்ட் எந்திரிச்சு நீங்க நியூஸ் பேப்பர பார்த்திருப்பீங்கல்ல. யுனைட்டடு இந்த மாரி உங்கள விக்க போறதா பேசிக்கிறாங்க.
அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காப்புல. ஃபார் மீ பர்சனலி ராஷ்வர்ட் சொல்றது இது. ஃபார் மீ பர்சனலி என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐம் ரெடி ஃபார் அ நியூ சேலஞ்ச். ஒரு புது சேலஞ்சுக்கு நான் தயாராயிட்டேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஆல் ஹிஸ் வேர்ட்ஸ் வேர் ப்ரீஃபேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் ஃபார் த கிளப். 20 வருஷமா யுனைட்டட்ல இருக்கிறனால இது வந்து ஒரு பால் பாக்பா மாதிரி கேனத்தனமாவோ இல்லை இந்த ஜேடன் சான்சோ பைத்துக்கார பைய மாதிரி கிறுக்குத்தனமாவோ பேசாம இஸ் பின் ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்னு ஹென்ரி வின்டர் போட்டிருக்காப்புல. ஏன்னா 20 வருஷமா யுனைட்டட்லேயே இருந்திருக்காப்புல. ஒரு கிளாஸ்லெஸ் ஃபெலோ கிடையாது ராஷ்வர்டு. அந்த காரணத்தினால வென் ஐ லீவ் இட் இஸ் கோயிங் டு பி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நான் போகும்போது நான் முன்னாடி சொன்ன 2 பிளேயர்ஸ் மாதிரி ஏன்னோ சகதியெல்லாம் கிளப்பி விட்டு போக மாட்டேன். ஏன்னா யுனைட்டடில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். யுனைட்டட் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் நான். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன் ரொனால்டோவே வந்து கிளப்பு மேலே மண்ணை தூக்கி வீசலையா? ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு போக மாட்டேன். இஃப் ஐ நோ தட் அ சுச்சுவேஷன் இஸ் ஆல்ரெடி பேட், ஐம் நாட் கோயிங் டு மேக் இட் வர்ஸ். ஆல்ரெடி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை இன்னும் மோசமாக ஆக்க விரும்பலை. I have seen how other players have left in the past. I don't want to be that person. So same again. From the heart, I will be a red no matter what, 100% அப்படிங்கிறாப்புல. யா ஏன்னா ராஷ்வர்டை சின்னதுலேருந்து பார்த்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து எனக்கு யாருன்னே தெரியாத பிளேயராக ராஷ்வர்டு ஒரு மேட்ச்சில் இருந்து சின்ன பையனாக இருந்த ஆண்டனி மார்ஷியலுக்கு சப்ஸ்டியூட்டாக இறங்கினப்போ எனக்கு யாருனே தெரியாது ராஷ்வர்டு. பட் வந்தான், 2 கோல் அடித்தான். வீக்கெண்டில் மறுபடியும் ஆர்சனல் கூட 2 கோல் அடித்தான். ஸோ ஐ ஹாவ் சீன் ராஷ்வர்ட் ஃப்ரம் டே 1. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸஸ் அப்படி என்ன தான் வந்து இதை வந்து ஒரு 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 யுனைட்டடில் பிறந்து வளர்ந்து யுனைடெட் அகாடமியில் வளர்ந்து பிளேயர் வெளியே போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னாலும் யுனைடெட் ஃபுல் ஆன் பேக் பண்ணியிருக்கோம். காசு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு பிளேயர்ஸ் இந்த பிரீமியர் லீக். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கோம். என்ன கன்சிஸ்டன்சி இல்லாமல் போச்சு. அப்சல்யூட்லி டேலண்ட் இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போன ஒரே காரணத்தினால தான் நிறைய பேர் வந்து ராஷ்வர்ட் மேலே டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ ஹீஸ் அட் அ பீக் 27. ஐ எம் ஹாஃப் வே த்ரூ மை கரியர். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மை பீக் டு பி நவ். இப்போ வந்து நான் என்னோட ப்ரைம் அடையலை, இனிமேல் தான் இருக்குது. ஐ ஹாவ் ஹேட் 9 years so far in the Premier League. அதனால் இதிலிருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்துருச்சு. I don't have any regrets going forward because I take things day by day. Okay. Bad things happen, good things happen. I just try to keep a fine balance. The best is yet to come. இனிமேல் தான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறாப்புல. ஸோ 2024 வேர்ல்டு கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐ ஹேட் அ சான்ஸ் டு கோ வித் இங்கிலாந்து ஃபார் 2018 வேர்ல்டு கப், 2022 வேர்ல்டு கப், 2022 வேர்ல்டு கப், 22 வேர்ல்டு கப், 26ல் போய் விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாப்புல. ஐ ஹாவ் ட்ரைட்ஸ் டு பிளே இன் ஆல் 3 பொசிஷன்ஸ், number 9 or number 10. Some positions are natural to me, some position I have to train more and adapt. இது வந்து ரூபன் ஆமரிமோட சிஸ்டமை பற்றி கேட்ட கேள்விக்காக. பட் ஆமரம் வந்து விளையாடுற இதில் இந்த லெஃப்ட் நம்பர் 10, அதாவது அந்த ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி இருக்க 2 நம்பர் 10 இருப்பாங்கள்ல, அதில் லெஃப்ட் சைடு வந்து மேபி ஃபிட்ஸ் மோர். த லெஃப்ட் 10 ஸ்டில் சூட்ஸ் மீ அந்த ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி. பட் யூ ஹாவ் டு அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. ஐ ஹாவன்ட் அச்சீவ்ட் எனி திங் எட் அப்படின்னு ராஷ்வர்ட் சொல்லியிருக்காப்புல. இனிமேல் வந்து ரிலன்ட்லெஸ்ஸாக இதுலேருந்து கிளம்ப போகிறேன், அடித்து பொறி பறக்க விட போகிறேன் அப்படிங்கிறாப்புல. ராஷ்வர்ட் வந்து என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு பிளேயரு. சின்ன வயசில் திடீர்னு வந்து விளையாடுற கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்டிங் லூயி வேன்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா டெபியூ மேட்ச்லேயும் தலைவன் கோலை போட்டு தாக்கிட்டு இருப்பான். ஆர்சனல் கூட 2 கோலு, மிச்லாண்ட் கூட 2 கோலு, இங்கிலாந்து டெபியூவில் கோலு, FA கப்பில் கோலு, மான்செஸ்டர் டார்பியில் கோலு, தலைவன் எல்லாத்துலேயும் அடித்து பொறி பறக்க விட்டுட்டு இருந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த நிலைமைக்கு ஒரு யுனைட்டட்லேயே இருந்து த்ரூ அண்ட் த்ரூ அந்த பிளேயர் வந்து போகிறது கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்குது. பட் இட்ஸ் அபவுட் டைம் ஃபார் ராஷ்வர்ட். ஏன்னா ராஷ்வர்ட் மேலேயும் இப்போ தாக்குதல்கள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது. யுனைட்டட் ஹைரார்க்கியும் இப்போ ராஷ்வர்ட் மேலே இருந்து. ஸோ
இது வந்து ஒரு சிம்பிளான மேட்டர் என்னன்னா, ராஷ்வர்டு இத வந்து அன்ப்ரொவோக்டா போயி பேசக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது. ஏன்னா, பிஆர் மேல மொரட்டு பிஆர் இருக்கிற ஒரு ஆள் தான் ராஷ்வர்டு. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு பாக்பா மாரியெல்லாம் ஆள் கிடையாது ராஷ்வர்டு. எது வேணா ஏனோ தானோன்னு பேசலாம் அப்படின்லாம் கிடையாது. அ ஒரு ஒரு யோசிச்சு பண்ணக்கூடிய ஆளு. கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் ராஷ்வர்டு, ஆமோரிம், யுனைட்டட் மேனேஜ்மெண்ட் உட்காந்து பேசி, "இங்க பாருப்பா, இட்ஸ் பெட்டர் ஃபார் ஆல் பார்ட்டீஸ் டூ மூவ்" அப்படின்னு இந்த மாரி ஏதாவது ஒரு டயலாக் இருந்திருக்கும். இல்லாம ராஷ்வர்டு இந்த மாரி பேசறக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம அன்சாலிசிட்டடா போயி ஒரு ஒரு இன்டர்வியூ குடுக்குற ஆளும் ராஷ்வர்ட் கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் மேபி கிளியரா சொல்லியிருக்கலாம். இதுதான் திஸ் இஸ் த டைரக்ஷன் வி வான்ட் கோ. நீ மேபி பிளான்ல இல்லன்னு சொல்லியிருக்கலாம். இல்லன்னா ஏதாவது இந்த மாரி ஏதாவது ஒரு டயலாக் யுனைட்டடுக்கும், ராஷ்வர்டுக்கும் இருந்தாலே ஒழிய, இந்த நியூஸ ராஷ்வர்ட் வந்து வெளிய பகிரங்கமா இப்படி பேசப் போறது கிடையாது. இந்த மாரி பகிரங்கமா பேசக்கூடிய பிளேயர்ஸ் இருக்கானுங்க. ஆனா கொஞ்சம் மண்ட கோளாறானவனுங்க. பட் yeah, sad, but it's I think it's the right move for United as well as Rashford. Rashford still a talented player. Still ஸ்பெயினுக்கோ, இட்டலிக்கோ, லீகுனோ, புண்டஸ் லீகாவோ போனா அடிச்சு பொலன்னு பொழப்பான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஐய்யய்யோ! பார்த்தீங்களா? யுனைட்டடு வேஸ்ட் பண்ணிட்டாங்க டேலண்ட்ட அப்படின்னு பல பேர் கிளம்பி வரலாம். ஆனா அது கிடையாது மேட்ரு. இங்க இது வேற கதை. பிரீமியர் லீக் வேற கதை. இந்த லா லீகா இந்த மத்த லீக்ஸ் எல்லாம் வேற கதை. அங்க போனான்னா அடிச்சு பொளக்க போறான். கூட்டு போய் புண்டஸ் லீகால இந்த ஈவன் டாட்மண்ட்ல கூட விடுங்க. மேபி லெவர்கூசன்ல விடுங்க. 30 கோல் அடிப்பான். ஸ்பெயின்ல அத்லெட்டிகோ மெட்ரிட்ல கொண்டு போய் விடுங்க. 25 கோல் அடிப்பான். தாராளமா அடிப்பான். ஸோ யுனைட்டடுக்கு 426 கேம் விளையாண்டுருக்கான். எப்புட்றா நேத்து தான்டா டெபியூ பண்ண மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள எப்புட்றா 426 கேம் விளையாண்டுருக்க. அதுல 138 கோலு, 64 அசிஸ்ட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்கான். ஒரு யூரோப்பா லீக், 2 எஃப்ஏ கப்பு, 2 லீக் கப்பு ஜெயிச்சிருக்கான். ஆ ச்சே! பட் அந்த அந்த தேங்க் யூ ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். நெறைய மேட்சுகள்ல ராஷ்வர்ட் தான் வந்து ஒரு ஒரு எக்ஸைட்டிங் பார்ட்டா இருந்தான். அந்த ஸ்டார்ட்டிங்ல லூயி வான் கால், அந்த மொரினியோட ஸ்டார்ட்டிங் சீசன்லாம் வந்து வாடா எவன்டா கிலியன் எம்பாப்பே அந்த அந்த 3வது சீசன் நினைக்கிறேன் 2017 கிலியன் எம்பாப்பே விட வெடப்பு கைடா நாங்க பிஎஸ்ஜில போய் அவனுங்களே வச்சு செய்வோம்டா அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ட்ரெஜெக்டரிலாம் எங்கெங்கேயோ மாறி எப்படியோ போயிருச்சு. பட் எங்க போறாப்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒரு பிஎஸ்ஜி வந்து லாங் டைம் அட்மைரர்ஸ் ஆஃப் ராஷ்வர்ட். பல காலமா ராஷ்வர்ட் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அல்க் லைஃபையும் சரி, அங்க இருக்கிற எல்லா மேனேஜரும் கிட்டத்தட்ட ராஷ்வர்டை பத்தி அவுட் ஸ்போக்கனாவே பேசிட்டு இருக்காங்க. அல்க் லைஃபெல்லாம் வந்து ராஷ்வர்டா ஐயோ அவர் மிகப்பெரிய பிளேயர் ஆச்சே அப்படின்னு பேசிட்டு இருப்பான். ஸோ நல்ல மூவாக தான் இருக்கும். பிஎஸ்ஜி போனான்னா அடிச்சு பொறி பறக்க விடலாம் தாராளமா. மேபி ஒரு 60 மில்லியன் 70 மில்லியன் வந்து ஒரு ஐடியல் காசாக இருக்கும். ஜஸ்ட் 27 ஸ்டில் இன்க்ரெடிபிள் பிளேயர், கிரேட் பிளேயர். மார்க்கெட்டில் இதே யுனைட்டடு ராஷ்வர்ட் மாதிரி இன்னொரு பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு வாங்க போனானுங்கன்னா 70 மில்லியன் இல்லாமல் வாங்க முடியாது. டொக்கு பிளேயருக்கே 100 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க சில டீமு. ஸோ ராஷ்வர்டை தாராளமாக 70 மில்லியனுக்கு விற்கலாம். ஆனால் வாங்குறக்கு ஆள் இருக்கா தெரியாது. மேபி அங்கே இங்கே அப்படி இப்படி பார்த்து ஒரு 55-60 மில்லியன் அந்த ரேஞ்சில் விற்கலாம். இட்டலியில் யார் வாங்குவா? மேபி யுவென்டஸ். யுவென்டஸ் வாங்குவானுங்களா? இன்டர் மிலான் தெரியல. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஜான்வரியிலே போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு போகணும்னு இன்டென்ட்டை உறுதிப்படுத்திட்ட ஒரு பிளேயரு, ஒரு போக சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்ட யுனைடெட் வந்து இன்னைக்கு ராஷோட ஸ்குவாடில் வச்சுட்டு விளையாடுறதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஓகே, கிவ் ஹிம் எ ஃபேர்வெல் கேம் தாராளமாக கண்டிப்பாக. பட் ரிலை பண்ணுற அளவுக்கு போக வேணாம்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ. நான் வந்து இந்த சீசன் எப்படியாவது ராஷ்வர்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவான்னு தான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போய் விட்டது. ஸோ வாட் யூ கைஸ் திங்க்? இது வந்து ஒரு நல்ல மூவா ராஷ்வர்ட் வெளியே போகிறது ஃபார் ராஷ்வர்ட், ஃபார் யுனைடெட், ஆர்
எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே இது வந்து சலசலப்புகள் நெறைய இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆம்ரின் சொன்ன மாரி நெக்ஸ்ட் வீக் இஸ் அ நியூ வீக், கிளீன் ஸ்லேட். இருந்து சண்ட போட்டு என் டீமு 20 வருஷமா நான் இருக்கிற டீம்ன்னு சொல்லிட்டு விளையாடுவான்னு தான் நான் நெனச்சேன் பெர்சனலி. பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வாட் யூ கைஸ் திங்க்? என்ன நெனைக்கிறீர்கள்? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கோ. என்னன்னு பார்ப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நைட்டு 9:30க்கு வி வில் பி பேக் அகெயின்.